விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சப்டிவிஷன் டிஎஸ்பி காயத்ரி அவங்கள் மீது, பெண் டிஎஸ்பி அவர்கள் மீது ஒரு வன்முறை தாக்குதல் ஒன்று நடைபெற்றது. கொஞ்சம் அந்த டிவி நியூஸு அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, பத்திரிகை செய்தியெல்லாம் வந்திருக்கு, இந்த போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இது குறித்து கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தேவன்பட்டி, அந்த கிராமத்தை சேர்ந்தவர் காளிக்குமார், வயது 33, சொந்தமாக இந்த டாடா ஏஸ் வச்சு டிரைவராக இருக்கிறார். அவர் கடந்த 2/9/2024 பகலில் ராமேஸ்வரம் திருச்சுழி நேஷனல் ஹைவேஸ் ரோட்டில், அதாவது திருச்சுழி பிஎஸ் லிமிட்டு, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பிஎஸ் லிமிட்டு, கமுதி ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்டு, இவருக்கு நேட்டிவ் ராம்நாடு, பெருமாள் தேவன்பட்டி ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்டு. இவர் அந்த வண்டி வாகனத்தில் வரும்பொழுது அந்த கேத்தநாயக்கன்பட்டி விளக்கு திருச்சுழி பிஎஸ் லிமிட்டில் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு 2-3 வண்டியில் அவருடைய டாடா ஏஸ் வாகனத்தை மறித்து நடு ரோட்லேயே பட்ட பகல்லையே அவர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. இது கடந்த 2/9/2024 அவர் வெட்டப்பட்டு உயிருக்கு போராடின நிலையில் அவர் திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாரு. அங்கேருந்து அப்படியே அதுக்கு அடுத்த சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாரு. கொண்டு செல்லப்படும் வரும் வழியில் இறந்து போயிடுறாரு. பாடி 2ஆம் தேதி நைட்டு அங்கே இருக்குது. நேற்றைக்கு காலையில் அது பிஎம் போஸ்ட்மார்ட்டம். அப்போ ஆட்கள்லாம் இங்கே வந்துடுறாங்க. அவங்களுடைய உறவினர், அந்த பெருமாள் தேவன்பட்டியை சேர்ந்த உறவினர் எல்லாம் வந்துடுறாங்க. இதுக்கு இடையில் திருச்சுழி பார்ட்டியினுடைய ஸ்பெஷல் டீம் அந்த மர்டர் கேஸு, இப்போதைய புதிய பிஎன்எஸ் 101 படி வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த ஸ்பெஷல் டீமு இந்த மர்டர் சம்மந்தப்பட்ட ஒரு 4 பேரை கைது பண்ணிடுறாங்க. மதுரை மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4 பேரை. இவர்கள் கோரிக்கை இன்னும் 2 பேர் ஏதோ அதில் கைது செய்யப்படலை அப்படின்றாங்க டிசீஸ்டு தரப்பில். இப்போ பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்காக அருப்புக்கோட்டை ஜிஹெச்சில் இருக்குது. இந்த நிலைமையில் அந்த கைது செய்யப்படலை அப்படின்ற, என்ன எதிரிகள் கைது செய்யப்படலை அப்படின்ற ஒரு ஆத்திரத்தில், அந்த ஒரு கோபத்தில் அவங்க அந்த உறவினர்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாலை மறியலுக்கு அருப்புக்கோட்டை பந்தல்குடி ரோட்டுக்கு வர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டது முதல்ல அந்த டிசீஸ்டு உறவினருக்கு தெரியப்படுத்தப்பட்டதா என்னன்றது எனக்கு தெரியலை. தெரியப்படுத்தப்பட்டிருக்கணும். பட் இருந்தாலும் இன்னமும் கூடுதல் அக்யூஸ்டு கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்களது கோரிக்கையாக இருந்திருக்கணும். இந்த நேரத்தில் அந்த அவங்க பெண் டிஎஸ்பி காயத்ரி அவங்க அவர்களுடைய ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டு, ஸ்ட்ரென்த்துனா ஒரு ரொம்ப மினிமம் தான் இருக்காங்க. யார் அந்த டவுனில் அருப்புக்கோட்டை டவுனில் அப்போதைக்கு பிரசனில் இருந்தக்கூடிய ஒரு 3-4 பேரை எடுத்துருப்பாங்க போல். என் பார்வைக்கு எதுவும் டவுன் இன்ஸ்பெக்டர் கூட யாரும் கூட இருக்கிற மாதிரி தெரியல, எஸ்ஐஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப ஒரு மினிமம் ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எடுத்துகிட்டு போன இடத்துல ஒரு சின்ன தள்ளுமுள்ளு நடக்குது, சின்ன அசம்பாவிதம் நடக்குது. இவங்க ஒரு அந்த போராட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆள், ஒரு 25 வயசு பையனை ஏதோ இவங்களை டச் பண்ணுறேன், அடிக்கிறாங்க. அப்புறம் அதில் இருக்கக்கூடியவங்க மற்ற இன்னொரு ஆட்கள் இவர்களுடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரொம்ப ஆபியஸாக தெரியுது. ரொம்ப ஒரு மோசமான செயல், மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். காவல்துறையினருக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செயல் இது. இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ எஸ்பி அங்கே தான் அருப்புக்கோட்டை டவுனில் முகாமிட்டிருக்கிறாரு. ஒரு சிலர் கைது செஞ்சுருக்கிறாங்க. இது இதனுடைய ஹிஸ்ட்ரி, இது தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இதில் இந்த அளவுக்கு நடந்திருக்கக்கூடாது. ஆனால் காவல்துறையினர் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி லெவலுக்கு இருக்கக்கூடிய அவங்களே மேலே டச் பண்ணுறேன், ஒரு பெண் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்து அவங்களது முடியை பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா மிக மிக மோசமான வன்முறை தாக்குதல். அப்படி தான் பார்க்கணும். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும். எல்லார் மீதையும் கைது செய்யணும்.
நல்ல வலிமையான வழக்கு தாக்கல் பண்ணணும். இப்போ இவங்க வந்து அந்த பழைய 353 இப்போ இருக்கிற பிஎன்எஸ் 132 அதில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 353 வந்துச்சுன்னு வைங்க, அதுவும் பர்டிகுலராக போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய போலீஸை தொட்டாலே திருநாட்சவன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப முன்னாடி நான் சொல்கிறது. ஆனால் யூனிஃபார்ம் போலீஸை தொட்டாலே வந்து திருநாட்சவன். இப்போ கூட வந்து இந்த வட மாவட்டங்கள்லாம் அதுதான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை இந்த பக்கம்லாம் வந்து இப்போ யூனிஃபார்ம் போலீஸ் எல்லாம் அவளை ஈஸியாக தொட்டால் வந்து திருநாட்சவன் தான் அதுதான் போடணும். இல்லை திருநாட்சவன் தான் போடணும். ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வந்து வழக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் வந்து போலீஸ் மீது யூனிஃபார்ம் போலீஸு அதுவும் வந்து உமன் டிஎஸ்பின்னு சொல்லி தெரிந்திருந்துமே வந்து டச் பண்ணுறான். தெரியலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் வந்து 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆகிட்டு அட்ராக்ட் ஆகணும். அப்புறம் வந்து பார்க்கையில் பெண் தானே, என்ன நிலையில் இருந்தாலும் பெண்ணு. இந்த மகளிர் ஆணையம்லாம், தமிழ்நாடு மகளிர் ஆணையம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து இது சூமோட்டாவாக எடுக்கணும். அது என்ன ஏதுன்னு சொல்லி என்ன நிலையில் அதுக்காக போலீஸுக்கு நடந்ததுன்னு பார்க்கக்கூடாது. போலீஸில் இருக்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிக்கு நடந்தது அந்த வகையில் பார்க்கணும். ஓய்வு பெற்ற காவல்துறையினர் இதை வந்து கூட்டம் போட்டு வன்மையாக கண்டிக்கணும். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் இதை வந்து கண்டிக்கணும். காவல்துறை மீதான இது மாதிரியான தாக்குதல் தொடர்ந்து அங்கங்கே இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து நல்லா இருக்காது. சட்டம் ஒழுங்குக்கு வந்து நல்லா இருக்காது. இன்றைக்கி ஏதோ வந்து காவல்துறை மீதான 1-2 அதிருப்தி இருக்குது அப்படின்னா அது மேலே உரிய நடவடிக்கை எடுக்கலாம். அது வேறு விஷயம். நீங்கள் நேரடியாக போலீஸை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அரசு இதில் தனிப்பட்ட கவனம் செலுத்தணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் வந்து இதில் போலீஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளானா என்ன, அவங்க தரப்பில் என்ன கொஞ்சம் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அருப்புக்கோட்டை சப்டிவிஷன் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வீக்கு எஸ்பிக்காரங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னு தெரியலை. ஏன்னா 2ஆம் தேதி அந்த திருச்சுழி அது தனி சப்டிவிஷனுங்க. நான் விருதுநகர் மாவட்டமாக இருந்தாலும் அது தனி சப்டிவிஷனு, அதுக்கு தனி டிஎஸ்பி இருக்கிறாரு. திருச்சுழி லிமிட்டில் ஒரு கொலையான பாடி இங்கே வந்து கிடக்கு. எது அருப்புக்கோட்டை இதில் பிஎம்முக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ அதனுடைய கண்டினியூன்ஸு இருந்துக்கிட்டு இருக்குது, அந்த தொடர்ச்சி இருக்குது. அப்படின்னால நீங்கள் ஸ்ட்ரென்த்து மொபிலைஸ் பண்ணியிருக்கணும். பாடியை இன்னும் வந்து உறவினருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலை. பண்ணுற வரைக்குமே ஒரு பதட்டமான சிச்சுவேஷன் அப்படின்றத வந்து முதல்ல அசஸ் பண்ண தெரியணும். நேரடியாக வந்து அவங்க எஸ்பிக்காரங்களே சொல்கிறாங்க, சொல்லலை. எஸ்பியே நேரில் இதில் தலையிட்டு எப்போ இன்னும் பாடி ஹேண்ட் ஓவர் ஆகலைல மர்டரில். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பழைய இதுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு 174 ஒரு ஃபேட்டல் வந்து 304A அப்படின்னா வந்து இது மாதிரியான இந்த இப்படி டைப் ஆஃப் ரிட்டலியேஷன் இருக்காது. ஆனால் அதுவும் வந்து பிஎம்முக்காக தான் உறவினர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு சூசைடு இல்லைன்னா வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட் அப்படின்னாலும் பாடியை வாங்கிட்டு போவாங்க. மர்டரு அப்படின்னா இதில் அந்தளவுக்கு எல்லாமே வந்து அக்யூஸ்டு அந்த டிசீஸு எல்லாம் ஒரே கேஸ்ட்டுன்னாங்க. ஆனால் வேறு கம்யூனல் கிளாஸுக்கெலாம் இது கிடையாது. பட் இருந்தாலும் மர்டரான நிலையில் உறவினர்கள் ஒரு கொந்தளிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி எஸ்பிக்காரங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்களே இல்லையா, நேரடியாக எஸ்பிக்கே தெரிஞ்சிருக்கணும். கூடுதல் ஸ்ட்ரென்த் அனுப்பிச்சி விட்ருக்கணும். காலையில் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த டிஸ்பர்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்து அங்கே தான் இருந்திருக்கணும். அப்புறம் இது போக இந்த அம்மா டிஎஸ்பி, ஏன்னா அவங்க லெவலுக்கு நேரடியாக அப்படி இறங்கிட முடியாதுமா. நீங்கள் வந்து நேரடியாக நீங்களே வந்து ஃபீல்டுக்கு அந்த கட்டத்தில் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லையே, உங்கள் சப்டிவிஷன் ஸ்ட்ரென்த்து கூட நீங்கள் கலெக்ட் பண்ணலை. ஆனால் ஒரு மாபு வந்துக்கிட்டு இருக்கு, அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் வந்து ஏதோ ஒரு ஆத்திரத்தில் கோபத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன, அதனால் நீங்கள் அப்படி போய் ஓடி போய் மறிக்கணும் கொள்ளணும், இது வந்து நாட் நெசசரி. ஆனால் இவங்க தரப்பில் பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்து கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து என்ன செஞ்சிட போகிறானுங்க, ரோட்டுக்கு தானே வருவேன் மாபு. அவன் வந்து நம்ம தான் இண்டிவிஜுவல் சைக்காலஜி, நம்ம தான் மாப் சைக்காலஜி, மாப் கண்ட்ரோலு இதெல்லாம் நம்ம தான் படிச்சிருப்பான். அவன் வந்து ஒரு பதட்டமான ஒரு கலவரமான சூழ்நிலையில் வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை வந்து பாடியை டச் பண்ணி நீங்கள் அவனை இது பண்ணீங்கன்னா அவன் அப்படியே ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரிங்க. நீங்கள் தொட்ட உடனே அதுக்கடுத்து திரும்ப தொடுறான். ஆனால் அப்போ வந்து என் பார்வைக்கு நல்ல வேளை இது கூடுதல் அசம்பாவிதம் ஆகாமல் இருந்துச்சு அப்படித்தான் பார்க்குறேன். இந்த டிஎஸ்பி மேடம் வந்து மிக குறைவான ஸ்ட்ரென்த்தை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல இவ்வளோ ஒரு கலையபுரமான சூழ்நிலையில் கூடுதல் அசம்பாவிதமாக ஆகக்கூடிய சூழ்நிலை அது நல்லாவே தெரியுது. ஆனால் அப்படின்னும் போது நீங்கள் அது கட்டாயம் போயிருந்துருக்கக்கூடாது, அந்த இடத்துல போயிருந்துருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால்
இப்போ என்ன போஸ்ட்மார்ட்டம் எங்களுக்கு பாடியை வேகமாக கொடுங்க, இன்னும் கொடுக்கல, ஆனால் இன்னும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆத்திரத்தில் ஆஸ்பத்திரிக்குள்ளே புகுந்துட்டாங்க. ஆனால் உள்ளே இன்பேஷண்ட் ஒரு 10-50 பேர் இருக்காங்க. ஆஸ்பத்திரி ஜன்னலு கதவை அடிச்சு நொறுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பதட்டப்பட்டு வேகமாக ஓடலாம். ரோட்டுக்கு தானே வர்றாங்க. ரோட்டுக்கு வர்றவன் என்ன செஞ்சுட்டு போகிறேன், ரோட்டில் வந்து உட்கார போகிறேன் நீங்கள் சொல்லலாம். இப்போ ரோட்டில் உட்காந்தா கூட நான் நீங்கள் சொல்கிறது மறியல் பண்ணுறது தப்புப்பா, 4 பேர் அரெஸ்ட்டு, இன்னும் 2 பேர் அரெஸ்ட் பண்ணிடுவோம், இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்குள்ளே எஸ்பி ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லிடலாம், ஏப்பா இங்கே வந்து ரோட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அருப்புக்கோட்டைக்கும் விருதுநகருக்கு எவ்வளோ நேரம், ஒரு 25 கிலோமீட்டர், ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்துடும், அங்கே ஏஆர் ஸ்ட்ரென்த்து வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் எதாவது பண்ணலாம், ஃபுல்லாக வீடியோ கவரேஜ் பண்ணலாம், யார் யார் மேலே வழக்கு போடணும்னு சொல்லி வழக்கு போடலாம். இதுதான் இதில் செய்யக்கூடியது. இவ்வளவு ஆத்திரப்பட்டு இந்த அம்மா இந்த பக்கம் ஓடி அந்த பக்கம் ஓடி இப்போ வந்து உங்களுக்கு வந்து வீரப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்ற வகையிலலாம் வந்து சமூக வலைத்தளத்தில் பாராட்டெலாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் திட் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கும் நம்ம போலீஸ் டியூட்டிக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நம்ம டியூட்டி பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கான இது அந்த ஸ்ட்ரென்த்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தவிர இப்போ மென் டிஎஸ்பி உமன் டிஎஸ்பி அதுக்கு கூட சொல்ல வரல. அது டிஎஸ்பி லெவலுக்கு நீங்கள் போய் தள்ளிவிட்டு புஷ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை ஏற்படுத்தினீங்கன்னா யார் என்ன செய்கிறது? இப்போ அந்த இண்டிவிஜுவலுக்கு இன்னும் சொல்லப்போனால் உங்களது சிம்பிள் அடையாளம் இதை வச்சு ஒரு டிஎஸ்பி உமன் போலீஸு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நார்மல் யூனிஃபார்ம் காக்கியில் இருக்கான், ஆனால் நீங்கள் தள்ளுறீங்க அவங்க தள்ளிடுவாங்க. இதுதான் இதில் நடக்குது. அப்போது வந்து கட்டாயம் வந்து இந்த லேடி டிஎஸ்பி அந்த இடத்துல ஸ்ட்ரென்த்து இல்லாத நிலையில் நீங்கள் போய் பந்தோபஸ்து பார்க்குறது அப்படின்றது வேறு விஷயம். பட் ஸ்ட்ரென்த் இல்லாத நிலையில் ஸ்ட்ரென்த்தை கலெக்ட் பண்ணியிருக்கணும். குறைந்தபட்சம் உங்கள் சப்டிவிஷன் ஸ்ட்ரென்த்தாச்சும் கலெக்ட் பண்ணியிருக்கணும். அதனால் இதில் மெயினாக வந்து அந்த லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். எஸ்பியினுடைய பெர்சனல் நாலேஜ்லேயே இது இருந்துக்கிட்டே இருக்கணும். அது என்ன பாச்சு, பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி அவரே அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும். ஆனால் அதனால் தவிர இந்த இது மாதிரியான இதுக்கெல்லாம் நம்ம பிற மாநிலங்கள்லாம் பார்க்குறோம். அந்த மாப் கண்ட்ரோலுக்கு அந்த தண்ணி பீச்சி அடிக்கிறது, வஜ்ரா வாகனம் நம்ம இதில் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து தண்ணி பீச்சி அடித்து தமிழ்நாட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணதா எந்த இதுவுமே பார்த்ததே இல்லை. அந்த வஜ்ரா வாகனத்தினுடைய பர்பஸ் என்னன்றதே எனக்கு தெரியலை. ஆனால் அதெல்லாம் போய் நிறுத்தணும். இதெல்லாம் அங்கேயே முன்னாடியே நிறுத்தியிருக்கணும். இப்போ இந்த மாபு அதாவது இவங்க வந்ததுக்கு பிறகுன்னே நான் சொல்ல வரல, இப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அசஸ் பண்ணுறது தானங்க எஸ்பி டியூட்டி. அதை வந்து முன்கூட்டி கணிக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறது தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் வஜ்ரா வாகனம் அரசுக்கே வைக்கக்கூடிய கோரிக்கை, தண்ணி பீச்சி அடிக்கக்கூடிய வாகனங்கள்லாம் வாங்குங்க. வந்து தடியடி துப்பாக்கி சூடு இதெல்லாம் வேண்டியதே இல்லை. அதிலே சில அந்த கெமிக்கல்லாம் இருக்குது. ஆனால் சில இதெல்லாம் சட்டையில் பாடியில் பட்டுச்சுன்னு வைங்க, ஒரு வாரத்துக்கு போகாது. அழகாக வந்து நைட்டு யார் அன்றைக்கி போராட்டத்தில் தீவிரமாக இருந்தாங்க அப்படின்றது வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்குது. கலந்துக்கிட்டவனுக்கு நீங்கள் தண்ணியை பீச்சு அடிச்சிங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு வைக்கிற மை மாரி போகாது, ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் ஆள் மை இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நைட்டு போய் தூக்கிட்டு வர போகிறான். இதுதான் ரொம்ப எளிமையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி படி வேலை பார்க்குறதுக்கு பார்த்துக்குங்க. இன்னும் பழைய இது மாதிரி அவனை ஒருத்தனுக்கு ஒருத்தன் தள்ளுமுள்ளு, ஏன்னா ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு கலையபரமான சூழ்நிலை, நம்ம வந்து பெரிய வந்து ரொம்ப தீவிரமான ஆள் மாதிரி ஆயிட்டு கொடுக்கறது, அதெல்லாம் இன்றைக்கி போலீஸ் வேலை கிடையாது. நவீன டெக்னாலஜிக்கு இன்றைக்கி என்ன எல்லாமே வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ், அந்த பத்திரிகை நிருபர், அந்த மாஸ் மீடியா கம்யூனிகேஷனுக்கான ஃபோட்டோகிராஃபரு நிருபர் இவங்கெல்லாம் கலெக்ட் ஆகியிருக்காங்க. உங்கள் போலீஸே காணாம, உங்களது சப்டிவிஷன் ஸ்ட்ரென்த்து போலீஸே காணா, இன்ஸ்பெக்டர் காணா, யாருமே இல்லை. அப்படிலாம் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. அப்படி ஸ்ட்ரென்த்து இல்லை அப்படின்னா என் பார்வைக்கு அவங்க உட்காந்தா ஒன்றுமே தப்பு கிடையாது. இது மாதிரி கொஞ்சம் வந்து ரோடு ரோக்கா போய் உட்காடுறாங்கன்னு வைங்க, சாலை மறியல் உட்காண்டாங்கன்னு வைங்க, உடனே நம்மளால் அவங்கள டிஸ்போஸ் பண்ண முடியலைன்னா என்ன செய்வோம்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி பின்னாடி வண்டி வாகனத்தை வந்து மறித்து வேறு ரூட்டு டைவெர்ட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அந்த வாகனம் அது வழியே வராத அளவுக்கு பேரிகேடை போட்டு அங்கிட்டு ஏன்னா அது உள்ளே வந்துச்சுன்னு வைங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் பெல்ட்டிங் ஆயிரும். அது மாதிரியான அசம்பாவிதம் தவிர்க்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்க அப்படின்றதை பார்த்து, அதிகமான ஸ்ட்ரென்த் இருந்தாங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து வாகனத்தை டைவெர்ட் பண்ணி விட்டுறணும், எதுவுமே வராத அளவுக்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டலாம் 2 வீலரு அது இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஒரு கார்லாம் போய்கிட்டு இருக்கு, கல் விட்டுருவாங்க இல்லை யாராச்சும்
உங்கள்கிட்ட இது பண்ணுறது போக பப்ளிக்கே வந்து ஏதோ ஒரு இதை சூழலை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க தாராளமாக அனுமதிச்சிருக்கலாம், பேசாமல் போய் உட்காந்துருன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம ஸ்ட்ரென்த்து, போலீஸ் ஸ்ட்ரென்த்து விருதுநகர் ஏஆர்லேருந்து ஷைன் கோர்ட்ஸுக்கு கொண்டு வர வச்சுருந்துருக்கலாம். அதற்கு பிறகு ரொம்ப எளிதாக வழக்கு போட்டு வந்திருக்கலாம், உள்ளே கொண்டு வந்துருந்துருக்கலாம். இது அப்படித்தான் முடிந்திருக்கணும். அந்த இடத்துல சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறீங்க? போலீஸ் எந்த கட்டத்திலையும் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. நமக்கு பதட்டம் வரணும், கோபம் வரணும், இவன் மேலே வந்து எதிரி மாரி பாவிக்கணும், எதுவுமே பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நிதானமாக அமைதியாக ஏப்பா ஒன்றுமே கிடையாது, ஆனால் இங்கே வா, இங்கே என்ன 4 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு நீங்கள் எளிதாக ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய மாபில் கூட அந்த இன்ஸ்பெக்டர், ஆனால் அங்கே இருக்கக்கூடியவன் சும்மா ஒரு லோக்கலாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. ஆனால் நீங்கள் போனோன்னு தோளில் கையை போட்டு ஒரு 2 நிமிஷம் தனியாக நகட்டி வந்து எப்போ கூட்டத்தில் உடனே பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் விவரமாக இருக்க, ஆனால் சொல்லு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு வைங்க, அவருக்கே வந்து ஒரு உள்ளூர அவருக்கு ஒரு பெருமிதம் வந்துடும். இன்ஸ்பெக்டர் நேரம் நம்ம தோளில் கைய போட்டார், ஒரு 10-500 பேர் இருக்கிறதுக்கு மத்தியில் அப்படின்ட்டு அவர் போய் நம்ம ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் செல்ஃப் அவர் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவார். எப்போ எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு. அதுதான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அதுதான் மாப் சைக்காலஜி. அந்த இடத்துல அவங்க வந்து வயலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருக்கணும். ஆனால் மற்றபடி இருந்தாலும் இது அந்த பெண் டிஎஸ்பி மீது ஏற்பட்டது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலே சொல்கிற மாதிரி ஓய்வு பெற்ற காவல்துறையினர் சங்கம் மற்ற அனைவருமே, ஆனால் இந்த திருச்சி எஸ்பி தனிப்பட்ட முறையில் அவருக்கும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ வாய்க்கா வரப்பு தகராறு மாதிரி போராடிக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள். அந்த மாதிரிலாம் தனித்து விடப்படாமல் அவர்களுக்கு ஆதரவாக ஐபிஎஸ் சங்கம், மற்ற ஓய்வு பெற்ற காவல்துறையினர் சங்கம், அதிலே பாருங்கள் அந்த காவல்துறையினருக்குள்ளே ஒரு சின்ன மனக்குமுறல் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு எதிரான போக்காக மாறிடும். ஆனால் அதனால் காவல்துறையினர் நம்ம தனித்து விடப்பட்டிருக்கோம், அந்தந்த இடத்துல நமக்கு ஏற்பட்ட அந்த நிலையை நம்ம தான் பார்த்துக்கணும் போல் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னு வைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ் எப்படி என்ன உணர்வில் பந்தோபஸ்து பார்க்குதுன்னா, நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி 1 லட்சம் பேர் இந்த தமிழ்நாடு காவல்துறை நிற்கிது அப்படின்ற தைரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த தைரியம், அந்த கட்டமைப்பு வந்து குலைஞ்சு போயிடும். அதனால் அது இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. வந்து வேறு அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.